469 ஏதென்ஸ் நகரில் ஏழை குடும்பத்தில் பிறந்தார் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் அவலட்சணமாக பிறந்தாரும் அறிவாற்றலில் சிறந்து விளங்கினார். அவர் தன் தந்தை செய்யும் சிற்பி தொழிலையே முதலில் செய்தார். பின்னர் ஏதென்ஸ் நகரில் வாழும் ஒவ்வொரு குடும்பமும் வீட்டுக்கு ஒரு பிள்ளையை கட்டாயமாக ராணுவத்திற்கு அனுப்ப வேண்டும். அதனால் அவரது பெற்றோர்கள் அவரை ராணுவத்தில் சேர்த்தனர். சில காலங்களுக்கு பின் அவர் வீடு திரும்பினார். மக்கள் கூடும் இடங்களில் நின்று கொண்டு சாக்ரட்டிஸ் உரக்க பேசுவார். அவர் பேச்சை கேட்கும் இளைஞர்கள் மயங்கி நிற்பார்கள். இளைஞர்களுக்கு அறிவு போட்டும் பணியை செய்து வந்தார். சாக்ரட்டிஸின் அறிவு வளர்ச்சியை கண்ட செல்வந்தர்கள் அவர்கள் பிள்ளையை அவர்களிடம் கல்வி கற்க அனுப்புவார்கள். எண்ணற்ற மாணவர்கள் அவர்களிடம் கல்வி கற்றனர். அவர்களுள் ஒருவர் தான் பிளாட்டோ. தன் சிந்தனை சிறந்து விளங்க காரணமானவர் சாக்ரட்டிஸ் தான் என்பதை அவர் தன் நூலில் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார். சாக்ரட்டிஸ் தன் அறிவாற்றலால் ஏதென்ஸ் நகர மக்களின் மனதை கவர்ந்தார். சாக்ரட்டிஸ் கடவுள் நம்பிக்கை உடையவர் தான், ஆனால் மூட நம்பிக்கையை எதிர்த்தவர். உண்மைகளை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். சாக்ரட்டிஸின் செய்கை அரசாங்க அதிகாரிகளை ஆத்திரமடைய செய்தது, ஆனால் இளைஞர்களை சிந்திக்க தூண்டியது. இதனால் இளைஞர்கள் அறிவு வளர்ச்சி பெற்றால் தனக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள் என்று நினைத்த அரசாங்க அதிகாரிகள் சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்துக் கொண்டனர்.